பெண்களை பெற்றவர்கள் நம் நாட்டில் குமுற வேண்டிய கட்டாயத்தில் நம் நாடு இப்போது இருக்கிறது. அதற்கான காரணங்களை தான் நமக்கு சமீபத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். திருவள்ளுவர் என்ற ஊரில் கூட 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை சட்டத்தில் ஒருவனை கைது செய்து இப்போது போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழல் எப்போது மாறப்போகிறது என்று சில விஷயங்களை நம்மளால் திகைக்க முடியவில்லை, அதை சிந்திக்கவும் இயலவில்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நமக்கு பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் அனைவருக்கும் வணக்கம். இந்த 10 வயது சிறுமி, அதாவது ஸ்கூல் விடும்போது தொலைதூரம் பஸ் வசதிகள் இல்லாத அந்த திருவள்ளுவர் ஊரில், தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த திருவள்ளுவர் ஊரில் பஸ் வசதி இல்லாத காரணத்தால் தன் பாட்டி வீட்டுக்கு நடந்து சென்றே போயிருக்கிறார். அந்த பாட்டி வீட்டுக்கு நடந்து செல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட குறைந்த தூரங்கள் இருக்கும். அந்த தூரத்தில் வழிமறைக்கின்ற காடுகளும் சில செடிகளும் கொஞ்சம் பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஆனாலும் இந்த சிறுமி தன்னந்தனியாக தனி வழியாக சென்ற போது அங்கே ஒருவர் நோட்டமிட்டிருக்கிறார். ஒரு இளைஞர் அந்த சிறுமியை வழிமறைத்து வாயடைத்து கொண்டு பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்கிறார். நல்ல யோகம், சிறுமி இன்னைக்கு இறந்து போகவில்லை. அதற்கான சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டல் 5 நாட்கள் அட்மிட் ஆகி அந்த சிறுமியின் சிகிச்சைகள் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டு போன அந்த சிறுமிக்கு அந்த வீட்டில் இருந்த வாக்குமூலங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் அந்த சிறுமியால் சொல்ல முடிஞ்ச எவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு விஷயங்களை சொல்லும் போதே அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இந்த சிறுமி என்ன சொல்ல வருகிறார், என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு காவல்துறைக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகுதான் காமுகனை தேடி இருக்கிறார்கள். அதற்கு தேடிய பிறகுதான் ஒரு சிசிடிவி கேமராவில் அவனுடைய முகங்கள் பதிந்தது. அவனை கண்டுபிடித்து இப்போது போலீஸ் விசாரணையில் இருக்கிறது. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு நம் நாடு விடிவு காலம் வரப்போகிறது? இன்னும் எத்தனை உயிர்களை இழக்க நேரிடப் போகிறோம்? நடந்த கொடுமைகள் அத்தனையுமே முடிவு தெரியாமல் இருக்கும் போது மீண்டும் கொடுமைகள் நடப்பதை நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இப்போது இந்த நாடு செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கும்போது வேடிக்கை மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. இந்த வேடிக்கையான சில விஷயங்கள் நம் காதை நெஞ்சையும் பிளக்கிறது. இப்பேற்பட்ட சம்பவங்கள் நம் நாட்டில் நடப்பதென்றால் அது ஒரு தீங்கை விளைவிக்கும் என்பதை நாட்டுக்கு அது தெரிந்திருக்கும். இப்போது சமீபத்தில் கூட இப்பேற்பட்ட சில விஷயங்களை நமக்கு பார்க்க இயல்பாக இருக்கும். இந்த நாட்டில் கூட இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடப்பதை நம் நெஞ்சை உலுக்குகிறது. மக்கள் மனதில் அது ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கிறது. பெற்றவர்கள் இன்னும் அதை சிறுமிக்கு நடந்தது மற்றும் இன்னொரு சிறுமிக்கு நடக்கும் என்பது நமக்கு நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆழமாக சிந்தித்தால் இது நம் நாட்டில் தொடர்கதையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் இதற்காக முடிவுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நம் நாட்டில் சில சீரழிவுகளை உருவாக்கிவிடும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்பேற்பட்ட விஷயங்கள் நம் நாட்டில் நடப்பது ஒன்றும் புதிதல்ல, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் குறைவதுதான் இல்லாமல் இருக்கிறது. நிச்சயமாக இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருப்பதுதான் நல்லது. குறைப்பதும் அல்ல, நடக்காமல் இருக்கணும், தடுக்கணும். தடுப்பு சட்டத்தில் இதை கீழ் அரெஸ்ட் பண்ணி அவர்கள் விசாரணைக்கு மேல் விசாரணைக்கு தள்ளப்பட்டு கடுமையான தண்டனைகளை இவ்வாறு இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுத்தால் மட்டுமே நம் நாட்டில் இப்பேற்பட்ட சில விஷயங்களை நமக்கு குறைக்க முடியும், குறைபாடாக அதை செய்ய முடியும். அப்படித்தான் நம் நாடு இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தவில்லை என்றால் இதே போன்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தண்டனைக்குரிய விஷயம் என்று அது சொல்லப்படும் என்பதை இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பேசும்போதும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் கேட்கும் போது தமிழ்நாட்டில் அந்த ஒரு சிறுமிக்கு நடந்த கொடுமை அல்ல, இது எத்தனை சிறுமிகள் இதே போன்ற ஒரு கொடுமைகள் நடக்கும் என்பதை நமக்கு நிச்சயமாக எல்லாரும் மனதில் ஒரு எண்ணமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லாருமே ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பெற்றவர்கள் இதற்காக கவனமாக செயல்பட வேண்டும். பெண் பிள்ளை பெற்றவர்கள் பெருமைக்குரியதாக இருப்பேர் என்று நமக்கு நினைக்கிறோம். பெண் பிள்ளை பெற்றவர்கள் நெஞ்சை பதற வைத்தே வாழ்கிறார்கள் என்பதை நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் சிறிய பகிரங்கமான சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக நம் நாட்டில் அமைகிறது என்பதை ஒரு காலம் மக்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இப்படித்தான் நம் நாடு
செயல்பட்டு கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நம் நாடு உருப்படாமல் போவதற்கான பல வாய்ப்புகள் நம் கண்முன்னே திகைப்பாக தெரிகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம வீடியோவை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு